கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலயமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. எல்லாரும் சுகத்தோடு சந்தோஷத்தோடு இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னதான் பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளே உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் யோசித்து கலங்கி கொண்டிருந்தாலும் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசுகிற வார்த்தையே போதுமானது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்லும் பொழுது, பாஸ்டர் தினமும் உங்களுடைய செய்தியை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலயமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோன்னு சொல்லி கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷம். தினந்தோறும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகும் நான் இன்னும் கவலையாக இருக்கிறேன், எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குதுன்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் வார்த்தையாய் உங்கள் மத்தியில் அவர் பேசுகிற இந்த வேளையில் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அனுதினமும் காத்திருங்கள். நிச்சயம் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். ஏற்கனவே அவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானித்து ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். நிச்சயமாகவே இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ரொம்ப ஒரு ஆழமான சத்தியம்லாம் இல்லை, ஒரு சாதாரண எளிமையான ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி இந்த நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது ஞாபகப்படுத்தலாம், கற்றுக்கொள்ளுகிறதை விட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போகிறேன், வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். இதை நாம் ஞாபகப்படுத்தி இதை நாம் மனதுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது, ஐயோ நம்ம இத்தனை நாள் இதை நம்ம செய்து கொண்டு இருந்தோமேன்னு சொல்லி உண்மையாகவே நம்ம மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக இன்றைக்கு இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்கள். ஏன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வரும் பொழுது அவர் மனமாற்றத்தை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம மனம் திரும்பாமலேயே ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொன்னால் நிச்சயம் அவரால் ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க ஆகாரம் கேட்குறாங்க, அப்போ அந்த பிளேட் க்ளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அந்த பிளேட் க்ளீனாக இருந்தால் தான் அதில் ஆகாரத்தை போட்டு கொடுப்போம். அது க்ளீனாக இல்லைன்னா அதை போய் கழுவிட்டு வா, அதுக்கப்புறம் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுவோம். அப்படித்தான் அதே போல தான் நம்ம சரீரம், நம்முடைய ஆத்துமா, நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படாமல் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியாது. அப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய அந்த சத்தியம் ஒரு பெரிய மனமாற்றத்துக்கு ஏதுவாக இருக்க போகிறது. மனம் மாறிட்டாலே போதும், ஆண்டவர் தானாய் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டுருவார். ஹல்லேலூயா. வசனத்தை பார்ப்போம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகுகிறார்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் உரிமையோடு சொல்லுகிறார், என் ஜனங்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என் பிள்ளைங்க, நான் தெரிந்தெடுக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனம் என்று ஆண்டவர் உரிமையோடு சொல்லுகிறார். ஆனால் என்னன்னா, என் பிள்ளைங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அவங்க சங்காரமாகுகிறார்கள், அவர்கள் அழிந்து போகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற என் பிள்ளைங்க தான், ஆனால் அவங்க அழிந்து போகிறாங்க. ஏன் அழிந்து போகிறாங்கன்னா, அவங்க அறியாமையினால், அறிவில்லாமையினால் அவங்க அழிந்து போகிறாங்க என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆமென். அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு பிள்ளைங்க, நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க தான். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருடைய ஜனம். அவர் உங்களை சொந்தமான பிள்ளையாய் அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி உங்களை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக வச்சிருக்கிறார். ஆனால் என்னன்னா, இந்த வசனம் சொல்லுது, அறிவில்லாமையினால் அவர்கள் சங்காரமாகி போகிறாங்க. அப்படின்னா என்ன? அப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற திட்டங்கள், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி அவன் இருக்க வேண்டும், அவன் என்னை எப்படி ஆராதிக்க வேண்டும், என்னை எப்படி தேட வேண்டும், அவன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ கற்றுக் கொடுத்திருக்கும் பொழுது நம்ம அதன்படி வாழாமல்
அந்த வசனத்தின்படி தன்னை வாழ அர்ப்பணிக்காமல், விருப்பம் கொள்ளாமல், நம்ம சுய பிரகாரமாக, நம்ம ஆசையின்படி நமக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த லைஃப்பில் போகிற வாழ்க்கை, நம்ம கண்ணுக்கு எது நல்லா இருக்குது, நம்ம மூளைக்கு எது பிடிச்சிருக்குது, நம்ம இருதயத்துக்கு எது பிடிச்சிருக்குது, அதன்படி நம்ம வாழுவோன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறாரு சங்காரமாகி போவாங்க. ஏன்னா நமக்கு எது நல்லது கெட்டது நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அது நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என்னை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை தெரிந்தெடுத்த தேவனுக்கு எனக்கு எது நல்லது, எனக்கு எது கெட்டதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அப்படி நீங்கள் நம்பிக்கையாடி இருப்பீங்கன்னா இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இல்லை எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் அதை செலக்ட் பண்ணிக்கிடுவேன். என் பிள்ளைக்கு எது நல்லது கெட்டதுன்னு நானே என் பிள்ளைக்கு நல்லபடியாக நான் பார்த்து செய்வேன். ஆண்டவர்கிட்டலாம் நான் அனுமதி கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி யார் இருக்கிறோமா? இல்லை, எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு தான் எல்லாம் தெரியும்ப்பா அப்படி நம்ம ஒப்பு கொடுக்குறோம்ல, அவரை நம்பி இருக்கிறோம்ல. அப்போ ஆண்டவர் அதான் சொல்லுகிறாரு, என் பிள்ளைங்க எப்படி வாழணும், என்ன செய்த ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி நான் சகலத்தையும் நான் சொல்லி வைத்திருக்கிறேன். ஆனால் என் பிள்ளைங்க அதன்படி வாழாமல் இந்த வேத அறிவில்லாததுனால, என்னுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவு இல்லாததுனால எது தேவனுடைய சித்தம் என்பது தெரிய மாட்டேங்குது, எது தேவனுக்கு பிடிக்குதுன்றது தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு கணவன் மனைவி வைத்து கொள்ளுங்களேன். அந்த மனைவியானவளோ கணவன் ஆனவனோ தன் மனைவிக்கு எது பிடிக்கும் என்பதை அதை கண்டுபிடித்து வாழ்ந்தால் தானே சந்தோஷம். என் கணவனுக்கு எது பிடிக்கும் என்பதை ஒரு மனைவி அறிந்து கொண்டு 2 பேர் வாழ்ந்தால்தானே அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். என் கணவனுக்கு என்ன பிடிச்சா எனக்கு என்ன, நான் இப்படி தான் வாழுவேன். என் மனைவிக்கு என்ன பிடிச்சா எனக்கு என்ன, நான் இப்படி தான் வாழுவேன்னு நினச்சி வாழ்ந்தா அவங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? இருக்காதுல்ல. அப்போ அதே மாதிரி தான் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், நான் எப்படி வாழ்ந்தா பிடிக்கும், நான் எப்படி பேசுனா பிடிக்கும், நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்தினா ஆண்டவருக்கு பிடிக்கும் என்கிறது எல்லாவற்றையும் பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதை நம்ம அறிந்து கொள்ளாமல் அறிவில்லாமையினால் இருப்பதனால தான் நம்ம சங்காரமாகி போகிறோம். நம்ம வாழ்க்கையில் பிசாசு வர்றான். ஆண்டவர் ஆதாமு ஏவாளுக்கும் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எல்லா கனியும் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் நான் சொல்லுகிற அந்த தோட்டத்தில் நடுவில் இருக்கிற கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஆனால் அந்த ஜனம் என்ன பண்ணுச்சு, ஏவாள் என்ன பண்ணினாங்க, அதை தான் போய் சாப்பிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறது, அறிவில்லாமையினால். ஆண்டவர் தெளிவாக சொல்லி கொடுத்தார்ல, இதை நீங்கள் சாப்பிடவே கூடாது, இதை சாப்பிடுகிற நாட்களே சாகுவீர்கள். தெளிவாக சொன்ன பிறகும் அவங்க போனாங்கன்னா அறிவில்லாமல் போய் என்ன பண்ணாங்க, அந்த ஏவாள் போய் அதை செய்தாங்க. அதனால் அநேக பாவத்திற்கு வழி வகுத்தாங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகி போகிறாங்க. அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு சத்தியத்தை பார்க்க போகிறோம், ஒரு காரியத்தை. இது நம்ம வாழ்க்கையில் இதை நம்ம செய்கிறோமா செய்யலையான்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்பொழுது நீங்களே உங்களுக்குள்ளே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க, இன்றைக்கி இந்த காரியம் என் வாழ்க்கைக்குள்ளே இருக்குதா? அப்படி ஒரு வேளை இருக்குன்னு சொன்னால் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியாது. ஒருவேளை இந்த மாதிரி பழக்கம் எனக்குள்ளே இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்களுக்குள்ளே வரும். என்ன காரியம் நம்ம பார்ப்போமா? என்னோட வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. யாத்திராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், யாத்திராகமும் 16ஆம் அதிகாரம் சில வசனங்களிலே அதில் இப்படியாய் சொல்லியிருக்கிறது. நான் அதை எல்லா வசனத்தையும் வாசிக்காமல் சில கருத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்டு வந்தாங்க. எப்படி புறப்பட்டு வந்தாங்க? கர்த்தர் பயங்கரமான அற்புதங்களை செய்து கொண்டு வந்தார். இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அற்புதங்கள். கடலையே 2ஆய் பிளந்து வெட்டாந்தரையில் நடத்தி கொண்டு வந்தார். பயங்கர ஆச்சரியம். கடல் 2 பக்கம் மதில் சுவரை போல நிற்கிது, தண்ணீர். பயங்கரமான ஒரு ஆச்சரியமான அதிசயமான காரியம். இதையெல்லாம் அவங்க பார்த்துட்டு யாத்திராகமம் 15 பாடலை பாடி கர்த்தரை துதிச்சுக்கிட்டே வராங்க. கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மிரியாம் என்கிற தீர்க்கதரிசி தம்பூரு வாசித்து இசைக்கருவிகளை வாசித்து நடனமாடி கர்த்தரை துதிக்கிறாங்க. அவர்களோட சில சகோதரிமார்களும் இணைந்து கொண்டு கர்த்தரை துதிச்சுக்கிட்டே வராங்க.
ஆண்டவர் எவ்வளவு பயங்கரமானவர், ஆச்சரியமானவர். இப்படியெல்லாம் துதிச்சுக்கிட்டே வராங்க. வந்து 3 நாட்கள் பிரயாணம் பண்ணுகையில் அவங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அப்போ அவங்க ஒரு இடத்துக்கு வர்றாங்க. மாரா என்கிற ஒரு இடத்துல அவர்கள் தன்னுடைய கூடாரத்தை ஸ்தாபிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அங்கே தண்ணீர் இருக்குது. அந்த தண்ணீரை குடிக்கலான்னு பார்த்தா அது மிகுந்த கசந்து போன தண்ணீராக இருக்குது. 3 நாட்கள் தண்ணீர் இல்லை. உண்மையாகவே ரொம்ப கடினம்தான். இது கஷ்டம் என்று சொல்ல முடியாது, சுலபம் என்று சொல்ல முடியாது, மிக கடினம்தான். ஆனால் அந்த தண்ணீரை குடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணினாங்கன்னா எல்லாரும் முறுமுறுத்தாங்க. பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். கவனிச்சிங்களா? அவங்க முறுமுறுக்கிறாங்க. சரி, இது மாத்திரம் அல்ல. பிறகு முறுமுறுத்த பிறகு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அற்புதத்தை செஞ்ச பிறகு ஆண்டவர் அவங்களுக்கு ஏலீம் என்கிற ஒரு இடத்தை கொடுக்கிறார். அதில் கிட்டத்தட்ட 12 நீரூற்றுகள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, கவனிங்க. இப்போ தானே செங்கடலை தாண்டி இவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்களே. தண்ணீர் கசப்பாக இருந்த உடனே அந்த ஜனம் என்ன பண்ணியிருக்கணும்? ஐயோ, இவ்வளோ கசப்பாக இருக்குதே, சரி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமே, நம்ம பிதாவை நோக்கி பார்ப்போமே. கடலையே 2ஆக பிளந்த கர்த்தர் இந்த தண்ணீரை மாற்ற முடியாதா? ஏன்னா எகிப்தில் அவங்க பார்த்துருக்குறாங்கங்க, தண்ணீர் முழுவதும் இரத்தமாய் மாறிச்சு. இவர்களுடைய ஸ்தலத்தில் வீடுகளில் இருக்கிற தண்ணீர் இரத்தமாய் மாறலை. எகிப்து முழுவதும் எல்லா நைல் நதியும் அவர்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் வரைக்கும் இரத்தமாக மாறிச்சு. அப்போ இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணீர் மாறலையே, இது அவங்களுக்கு நல்லா தெரியும் தானே. அப்போ இந்த அற்புதத்தை அவங்க கண்ணால் கண்ட பிறகு அவங்க என்ன நினச்சிருக்கணும்? அவசரப்படாதீங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், பிதாவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் தண்ணீர் இல்லாமல் வந்திருக்கோம்ப்பா, ஆனால் இது கசப்பாக இருக்குது இந்த தண்ணீர், ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி மோசேயின் இடத்துல அவங்க போய் முறையிட்டு இருந்தாங்கன்னா அது பயங்கர ஆச்சரியமாய் அதிசயமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த ஜனம் என்ன பண்ணிச்சு? மோசேயின் இடத்துல போய் முறுமுறுத்து நாங்கள் என்னத்தை குடிப்போம், நாங்கள் தண்ணி இல்லாமல் வந்திருக்கிறோமே, நாங்கள் என்னத்தை குடிப்போம்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அதற்கு கீழே உள்ள அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 16ஆம் அதிகாரத்தில் அந்த ஜனங்கள் என்ன பண்ணினாங்க? 2வது வசனம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவில்லை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். கவனிச்சிங்களா? மோசேக்கிட்டையும் ஆரோன்கிட்டையும் இந்த ஜனம் என்ன சொல்லுது? நாங்கள் எகிப்திலேயே செத்து போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, எதுக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க? எங்களுக்கு இறைச்சியே இல்லை, சாப்பிட நல்ல ஆகாரம் இல்லைன்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. இப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம அதிகமாக பார்த்தோம்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க? முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனத்து ஆண்டவர் சொல்வார் மோசேயின் இடத்துல, அருகாமையில் வந்துட்டீங்கப்பா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கானான், அந்த கானானை போய் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தேசம் தானே, எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 12 பேரை அனுப்புகிறார். இந்த 12 பேரும் போய் சுற்றி பார்த்துட்டு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், நேரம் இல்லாததுனால. 10 பேர் சொல்கிறாங்க நல்ல தேசம், ஆனால் அங்கே ராட்சதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம அவங்களோட யுத்தம் பண்ணினோம்னா நம்மளை கொன்று போட்டுருவாங்க, அவங்களுடைய பார்வைக்கு நம்மெல்லாம் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம். எப்படி வெட்டுக்கிளி இவ்வளோண்டு இருக்கும் பார்த்தீங்களா? அவங்களுடைய பார்வைக்கு நம்ம யார்? வெட்டுக்கிளி மனுஷங்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? ஒரு வெட்டுக்கிளி அதை காலிலே போட்டு நம்ம நசிக்கிற மாட்டோம். அப்போ அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, ஐயா அவங்கக்கிட்ட நம்ம சண்டைக்கு போனோம்னா நம்மளை கொன்று போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்து அழுதார்களாமா. அப்போ வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக முறுமுறுத்தார்கள். ஆனால் சொன்னது என்னவோ மோசேயின் இடத்துல போய் முறுமுறுத்தாங்க.
ஐயோ நாங்கள் இப்படி நாங்கள் மரித்து போயிடுவோம், நாங்கள் செத்து போயிடுவோம், எங்களால் யுத்தம் பண்ண முடியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அதை நம்ம பார்த்தா நல்லா இருக்கும். கவனிங்க, யாத்திராகமும் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள், கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். ஆனால் இந்த ஜனங்கள் யார்கிட்ட போய் முறுமுறுத்தாங்க? நல்ல கவனிங்க. மோசேயின் இடத்துலையும் ஆரோன் இடத்துலையும் போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு தண்ணீர் இல்லை, எங்களுக்கு இறைச்சி இல்லைன்னு சொல்லி எல்லாரும் முறுமுறுத்தாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் முறுமுறுத்தீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் தேவ பிள்ளையே, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். இந்த இடத்துல தான் இவங்க மனிதர்களிடத்துல போய் எங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொன்னதாட்டு தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் முறுமுறுத்தீங்க. அப்போது அநேக ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் போய் மோசேயின் இடத்துல போய் முறுமுறுக்கிறாங்க. ஐயோ நாங்கள் மரித்து போயிடுவோம், அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியே போல இருக்கிறோன்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. இதனால் கர்த்தர் என்ன பண்ணினார்னா, முறுமுறுத்த எல்லா கூட்டத்தையுமே கர்த்தர் அழித்தார். முறுமுறுத்த ஒருவர் கூட வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்குள்ளே போகலைங்க. ஆண்டவர் தான் சொன்னார், நான் உங்களை கானானுக்குள்ளே அழைச்சிட்டு போவேன்னு சொன்னார். நீங்கள் அங்கே போய் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு குறைவு வராது. பாலும் தேனும் ஓடுகிற தேசங்க, செழிப்பாக சந்தோஷமாக இருக்கலாம். 430 வருஷம் நீ கண்ணீரின் வாழ்க்கையில் வாழ்ந்தாயே, உன் பிள்ளைகள் எல்லாம் கொடுமைக்குள்ளே வாழ்ந்தாங்கல்ல, இனியாவது நான் கொடுக்குற தேசத்தில் போய் சுகமாய் வாழுங்க, சந்தோஷமாய் வாழுங்கன்னு சொல்லி ஆண்டவர் அழைச்சிட்டு வந்தா, இந்த ஜனம் என்ன பண்ணுச்சு? தண்ணீர் இல்லாததுக்கு முறுமுறுக்குது, ஆகாரம் இல்லைன்னு முறுமுறுக்குது, நாங்கள் கறி சாப்பிடலையேன்னு முறுமுறுத்தாங்க. இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. அப்போ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பாதையில் சில வனாந்தரம் இருக்குது, உண்மைதான். நீங்கள் வனாந்தரத்தின் பாதையில் நடந்து வரீங்க, அதில் சில முள்ளுகள் இருக்குது, சில கற்கள் உங்கள் பாதத்தை காயப்படுத்துகிறது, உங்களுக்கு வேதனை வரதான் செய்கிறது. ஆனாலும் கர்த்தர் உங்களை அழிச்சு போட விட மாட்டார், நீங்கள் அழிந்து போக விட மாட்டார். நீங்கள் சிலர் சொல்கிறீங்க, பாஸ்டர் என் குடும்பத்தில் பயங்கர நெருக்கடி, பிசாசு போராட்டம், என்னால் முடியலை, பில்லி சூனிய பிரச்சனையில் நான் சிக்கி கொண்டு கஷ்டப்படுகிறேன். சிலர் என் மேலே பிசாசுகளை ஏவி விடுகிறதுனால என் குடும்பத்துக்குள்ளே எனக்கும் என் கணவனுக்கும் ஓயாத சண்டை, என் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் ஓயாத சண்டை, சில சாபங்கள் என் குடும்பத்துக்குள்ளே இருப்பதனால நாங்கள் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் இழந்து போகிறோம், எல்லாம் இழந்து போகிற பல கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனாலும் நான் இன்னைக்கு உங்களுக்காக நான் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தேவ வார்த்தை, நீ ஒரு நாள் முறுமுறுக்காத. 3 நாட்கள் தண்ணீர் இல்லை, ஒரு நாள் தண்ணி குடிக்காமல் இருந்திருக்கிறீங்களா? யாராவது வீட்டுக்குள்ளேயே நம்ம இருந்துட்டு கூட ஒரு நாள் தண்ணி குடிக்காமல் இருந்தது கிடையாது. அவங்க பிரயாணம் பண்ணி நடந்து வராங்க, நல்லா கவனிக்கணும். வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி ஆடு மாடுகள் தன்னுடைய மிருக ஜீவன்களோட குழந்தைகளோட பிள்ளைகளோட வருகிறாங்க, நடந்து வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி தாக அடிக்க தான் செய்யும். ஒரு நாள் இல்லை, 3 நாட்கள் தண்ணீர் இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லியிருக்கணும், ஏசப்பா தேவனே எங்களுக்கு தண்ணீர் இல்லை ஆண்டவரே, செங்கடலில் ஒரு அற்புதம் செஞ்சீங்களே, 10 வாதைகளை அனுப்பி எகிப்தினுடைய ராஜ்யத்தை கலங்கடிச்சிங்களே, இப்போ என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த நெருக்கத்தை நீங்கள் மாற்றுங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிச்சிருக்கணும். அற்புதத்தை கண்ணு பார்த்த உடனே மட்டும் கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யாருன்னு சொல்லி துதிக்க தெரிஞ்சிச்சே. அப்போ கஷ்டத்தை பார்க்கும் பொழுது, பிரச்சனையை பார்க்கும் பொழுது ஏன் அவங்க துதிக்க தெரியலை? அப்போ இந்த பாடம், இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன? அற்புதம் நடந்த பிறகு நம்ம துதிக்க வேண்டும் என்பதையா? பாடுகளுக்குள்ளே போகும் பொழுது நாம் துதிக்க பழகி கொள்ள வேண்டும், தேவனை ஆராதிக்க பழகி கொள்ள வேண்டும். கர்த்தரை நல்லவர், அவர் என்னை கைவிட மாட்டார் என்று அவரை துதிக்க, அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க, அவரை ஆராதிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அற்புதம் நடந்த பிறகு மட்டும் ஆண்டவரே உமக்கொப்பானவர் யார், நீர் செங்கடலை பிளந்தீர், தண்ணீரை குவியலாய் நிற்க வைத்தீர்னு சொல்லி அப்படி சொல்லுகிற கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது. அற்புதம் நடந்த பிறகு வந்து சாட்சி சொல்கிறது, ஆண்டவரே எனக்கு இந்த தேவையை சந்திங்க, நான் உமக்காக ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், அதை நான் நிறைவேற்றுவேன். ஆண்டவர்கிட்ட என்ன அக்ரிமெண்ட்டாக போடுறோம்? நீர் அற்புதம் செஞ்சாலும் செய்யாமல் போனாலும் உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா.
தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் முறுமுறுக்க மாட்டேன். நம்ம இந்த சங்கீதம் படிச்சிருக்கிறோம்ல, தானியேல் சிங்க கெபிக்கு அவரை போட வேண்டும் என்று சொல்லி பத்திரத்தில் கையெழுத்து வச்சுட்டாங்க. தானியேல் ஜெபித்தால் அவனை சிங்க கெபிக்குள்ள கொண்டு போய் போடணும்னு சொல்லி. தானியேல் என்ன செய்தார்? முறுமுறுத்தாரா? உமக்காக நான் 3 வருடங்கள் நான் ஆகாரம் சாப்பிடாமல், ராஜ போஜனத்தை சாப்பிடாம, வெறும் காய்கறிகளை நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேனே, எவ்வளோ தூரம் அர்ப்பணிப்பாக இருந்தேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை வந்துருச்சு. நான் மற்றவங்களாம் ஜெபிக்காமல் இருக்கிற பட்சத்தில் நான் மாத்திரம் தினம் 3 வேளை ஜெபித்தேனே, எனக்கு இவ்வளோ பாடு வந்துருச்சேன்னு சொல்லி முறுமுறுக்கலை தானியேல். அவர் முறுமுறுக்கலை. முன்பு செய்து வந்ததைப் போலவே தினம் 3 வேளையும் மூலங்கால் படியிட்டு அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். கைகளை உயர்த்தி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அந்த வசனத்தை கவனிங்க. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவர்கிட்ட போய் அழுதுருப்போம், ஆண்டவரே மரணம் வரப்போகுது, என்னை சிங்கக்கேபியில் போட போகிறாங்க, நான் என்ன செய்ய போகிறேன், புலம்பி தள்ளியிருப்போம். ஆனால் தானியேல் என்ன செய்தார் தெரியுமா? அவர் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தினார். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, என்னை இம்மட்டும் காத்து கொண்டீங்களே, இம்மட்டும் என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீங்களே, என்னை எவ்வளவாய் உயர்த்தி வச்சிருக்கிறீங்க. நடக்கக்கூடிய ஆபத்தை குறித்து அவர் பயப்படலை, நடத்தி வந்த பாதைகளை நினச்சி நன்றி சொன்னார். ஆமென். நடக்க போகிற ஆபத்தை குறித்து அவர் பயப்படலை. நல்ல கவனிங்க, நடக்க போகிற ஆபத்தை குறித்து பயப்படவில்லை. என்னை இதுவரையிலும் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். அதனால தான் ஃபாதர் அழகான ஒரு பாடலை பாடுறார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நான் நன்றி சொல்லுவேன், இரவும் பகலும் என்னை பாதுகாத்தீங்களே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற என் அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் குடும்பத்தில் பாடுகள் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் பல கஷ்டம் இருக்கலாம், நெருக்கடியின் வழியாக நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்ம வாயில் முறுமுறுப்பு வரக்கூடாது, நல்ல ஆண்டவரை துதிக்கணும். என் வீட்டுக்குள்ளே அது இல்லை, என் வீட்டுக்குள்ளே இது இல்லை, எனக்கு நல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லை, நல்ல ஒரு ட்ரெஸ் இல்லை, நல்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு நகை இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லை, எனக்கு நல்ல ஒரு பைக் இல்லை, எனக்கு ஒரு நல்ல கார் இல்லை, எனக்கு நல்ல ஒரு வீடு இல்லை, இப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை நாள் சொல்லிகிட்டு இருக்க போகிறோம்? கர்த்தர் நம்ம கையில் என்ன கொடுத்துருக்கிறார்? கொஞ்சம் கண்ணை திறந்து உலகத்தை பாருங்கள். நம்ம கையில் இருக்கிற சில நன்மைகள் 1000 லட்சங்களுக்கு இன்றைக்கி இல்லை தெரியுமா? நமக்கு இன்றைக்கி இருக்கிற நன்மை சுற்றி பாருங்கள், கண்களை திறந்து பாருங்கள், எத்தனையோ பேருக்கு அதுக்கு இல்லை. இன்றைக்கி நம்மளை எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாரு. அப்போ நம்ம கிடைச்சிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுவோமா? எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்ட்டு முறுமுறுத்துட்ருப்போம்மா. இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறீங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவரே எனக்கு இது எனக்கு இல்லைப்பா, எனக்கு தாங்கப்பா, எனக்கு அது இல்லைப்பா, எனக்கு இது தாங்கப்பான்னு சொல்லியே கேட்டுட்டு இருப்போன்னா ஆண்டவர் பார்ப்பார், உனக்கு எவ்வளோ நன்மையை நான் செஞ்சுருக்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு இது இல்லையே அது இல்லையே தாங்கப்பான்னு கேட்குறீங்களே. இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறீங்க. உங்கள் பிள்ளைங்க போய் உட்காந்துக்கிட்டு, எங்கள் அப்பா எனக்கு இது தரல, எனக்கு இது தந்தால் நல்லா இருக்கும், எனக்கு அந்த வீட்டில் அவங்க அப்பா எவ்வளோ வாங்கி தந்திருக்கிறாரு, அதேமாதிரி எங்கள் அப்பா எனக்கு இது வாங்கி தந்தால் நல்லா இருக்குன்ட்டே எந்த நேரம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் பிள்ளைய கட்டி பிடிச்சி முத்தமாக கொடுப்பீங்க? சொல்லுங்கள். வருத்தப்படுவீங்கள்ல? என் பிள்ளைக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி பாடுபட்டு என் பிள்ளைக்கு என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் என் பிள்ளை அதை பார்க்காம மற்றவங்கள பார்த்துட்டு அவங்கள போல் நான் இல்லை, அவங்கள போல் என் வீடு இல்லை, அவங்கள போல் எனக்கு வசதி இல்லைன்னு சொல்லி என் பிள்ளை புலம்புதேன்னு சொல்லி ஒரு தகப்பன் ஒரு தாய் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அதே பட்சத்தில் எனக்கு கிடைச்சிருக்கிறதுலாம் நல்லதுப்பா, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எனக்கு எவ்வளோ அழகான ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்குறீங்க, எனக்கு எவ்வளோ நல்ல அழகான நன்மைகளை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்பான்னு சொல்லி பாருங்கள், அந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளோ சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. ஒரு உலக தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டால் உள்ளம் சந்தோஷப்படுதுன்னா, நம்ம பரம தகப்பன் நல்ல கண்களையும் நல்ல சரீரங்களையும் நல்ல வாழ்க்கையும் கர்த்தர் தந்திருக்கிறாரு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்? உயிர் இருக்கிற வரைக்கும் நன்றி சொன்னாலும் போதாது. உயிர் இருக்கிற வரைக்கும், மரண பரியந்தம் வரைக்கும்
நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த உலகத்தில் கண் பார்வை இல்லாதவர்கள் தன் ஆசையாய் திருமணம் பண்ணியிருக்கிற மனைவி எப்படின்னு சொல்லி அவங்க பார்க்க முடியுமா? பெற்றெடுத்த தாய் தகப்பன் அவங்களால பார்க்க முடியுமா? அவங்க பிள்ளைகளை பார்க்க முடியுமா? இந்த உலகத்தை பார்க்க முடியுமா? இதுதான் மரம், மரமா தொட்டு பார்த்துக்கிடலாம், அந்த மரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதுதான் தண்ணீர், தண்ணீர் நல்ல கூலிங்காக இருக்குது, ஆனால் அது என்ன கலரில் இருக்குது தெரியுமா? தன்னுடைய உருவம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நினச்சி பாருங்க. பார்வை இல்லாதவருடைய வாழ்க்கை. இன்றைக்கி நமக்கு நல்ல பார்வையை கொடுத்துருக்கிறாரு. இந்த கைகள் இழந்து போனவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த ஒரு கையை வச்சு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த ஒரு கையை வச்சு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நமக்கு இன்றைக்கி 2 கையை கொடுத்துருக்கிறாரு. கால்கள் இழந்தவர்களுக்கு தான் தெரியும் ஒரு இடத்துக்கு இங்கேருந்து அங்கே போகணுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு படிக்கட்டு ஏறணுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு பேருந்தில் ஏறி போகணுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு ரோடு கிராஸ் பண்ணணுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கால்கள் இல்லாதவர்கள். இன்றைக்கி நமக்கு கால்களை கொடுத்துருக்கிறாரு. வாழ்க்கை ஃபுல்லாக நன்றி சொன்னால் போதுமா? வாழ்க்கை ஃபுல்லாக நன்றி சொல்லிக்கிட்டேலாம் இருக்கணும். நம்ம என்னடான்னா சாப்பிட்றதுக்கு எனக்கு அது இல்லை, வாழ தேவையான வசதி இல்லை, எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, எனக்கு ஒரு சொந்த பைக்கு இல்லை. அப்போ இதெல்லாம் ஜெபிக்கக்கூடாதா பாஸ்டர்? சொந்த வீட்டுக்காக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கக்கூடாதா? நிச்சயம் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? நன்றி சொல்லி துதிச்சு ஜெபிக்கணும். எனக்கு ஒரு நல்ல வீட்டை தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு நல்ல ஒரு வாகனத்தை தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம், இப்போ எனக்கு வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம்ப்பா, உமக்கு சித்தமான வேலையில், உமக்கு விருப்பமான வேலையில் எனக்கு ஒரு வீட்டை தாங்க, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு சித்தமான வேலையில் எனக்கு ஒரு நல்ல வேலையை தாங்க ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தாங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கி இந்த சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு? அதனால தான் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகி போகிறார்கள். யாரை சொன்னார்னு புரியுதா? ஆண்டவர் எகிப்திலேருந்து அழைச்சிட்டு வந்தார். ஆனால் ஆண்டவருடைய அறிவு இந்த ஜனங்களுக்கு இல்லாததுனால முறுமுறுத்தே வாழ்க்கையை இழந்து போனாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைங்க, நீங்கள் அவங்க வாழ்க்கையை இனி எப்படி நடத்தலான்ட்டு இருக்கிறீங்க? எப்படி உங்கள் வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள்? முறுமுறுக்க போகிறோமா இல்லை நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோமா? இல்லைன்னு சொல்ல போகிறோமா? எனக்கு இது வரைக்கும் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோமா? இந்த கொரோனாவில் எத்தனையோ சுவாசிக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்கல்ல, அந்த சுவாசிப்பதற்காக ஹாஸ்பத்திரியில் ஒவ்வொரு கொரோனா பேஷண்ட் ஹாஸ்பத்திரியிலேருந்து வெளியே வரும்போது அவங்ககிட்ட கேட்டால் எவ்வளோ ஆஸ்பத்திரிக்கு பில் ஆச்சுன்னு கேட்டால் நமக்கு மயக்கமே வருது. 2 லட்சம், 4 லட்சம், 7 லட்சம்ன்றாங்க. எதுக்கு? அந்த சுவாசிப்பதற்கு, உயிரை காத்து கொள்வதற்காக அவங்க போராடினாங்களே. நம்ம பிறந்த நாளிலிருந்து இப்போ உங்கள் வயசை பார்த்துக்கிடுங்க, இத்தனை வருஷம் நல்லா சுவாசிச்சிங்களே, எவ்வளவு லட்சம் அதுக்கு செலவு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஆஸ்பத்திரியில் 10 நாள் சுவாசிக்கிறது கஷ்டப்பட்டு சுவாசிச்சுட்டு வெளியே வந்தால் 7 லட்சம் பில்லு போடுறாங்க. நம்ம இத்தனை வருஷம் சுவாசிச்சிருக்கிறோமே, எவ்வளோ லட்சம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நன்றி சொன்னால் போதும்ல? உண்மையாக தானே? ஆமென். ஜெபிப்போம்மா. கண்களை மூடுங்க. மனதார கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, என் வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் எனக்கு அது இல்லை, இது இல்லை, என் கணவன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, எனக்கு வாழ்க்கை சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் வேலை சரியில்லைன்னு சொல்லி எப்போவுமே இல்லைன்ட்டு நான் முறுமுறுத்துட்டேன்ப்பா. ஆனால் அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நான் இன்றைக்கு கற்றுக்கொண்டேன், தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் என்று சொல்லி. நான் என் வாழ்க்கையில் கெட்டது நடந்தாலும், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் போன பொழுது கூட அவங்க முறுமுறுத்து தன் வாழ்க்கையை அழித்து போட்டார்கள், அதே மாதிரி இல்லாமல் நான் தண்ணீரே இல்லாமல் நன்மையே இல்லாமல் நான் இருந்தாலும் ஒரு நாள் நான் முறுமுறுக்காமல் மோசையை போல, ஒரு யோசுவாவை காலேபை போல நாங்கள் சந்தோஷத்தோடு நன்றி சொல்லி துதிப்போம்ப்பா. நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கொண்டோம், இனி எங்கள் வாயில் ஒரு நாளும் முறுமுறுப்பு வராது. கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற நன்மைக்காக ஸ்தோத்திரன்ட்டு நான் சொல்லி கொண்டு இருப்பேன்.
ஆண்டவரே, யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு மனதின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறார்களோ அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லா தரித்திரங்கள், எல்லா சாபக்கட்டுகள் மாறட்டும்ப்பா. பிள்ளைங்க அறியாமையினால் சொல்லியிருக்கலாம், முறுமுறுத்து இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் வசனம் எங்கள் கண்களை திறந்திருக்கிறது. உங்கள் வசனம் எங்கள் சிந்தனையை திறந்திருக்கிறது, எங்கள் இருதயத்தை தொட்டு இருக்கிறது. இனி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முறுமுறுக்காமல் எல்லாவற்றிற்காகவும் நன்றி 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 என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க, துதிக்க எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்கப்பா. அன்பு பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. குறைவுகள் மாறி நிறைவு வருவதாக ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலயமாக உங்களை தினந்தோறும் சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளுகிற சந்தோஷத்தை பார்க்கிறோம். வேறு பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆமென். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபித்து கொள்ளுகிறேன். நீங்களும் இந்த பரலோக சாட்சி ஊழியத்திற்காக தினமும் ஜெபிக்கணும், கண்டிப்பாக ஜெபிக்கணும். உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறது இந்த டிவி ஊழியத்திற்காக, ஆண்டவரே இந்த அருமையான ஊழியக்காரர், இந்த ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி எங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்தில் நாம் சந்திப்போம். ஆமென்.